ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் வாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம். 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1. இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். 25வது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். இது சூரியனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரமாகும். இதனுடைய அதிதேவதை குபேரன். கணம் மனுஷ கணம். மிருகம் ஆண் சிங்கம். விருச்சம் தேமா. பச்சி உள்ளான். குபேரன் அவதரித்த நட்சத்திரம், கர்ணன் அவதரித்த நட்சத்திரம். இவங்க எவ்வளவு சொத்து இருந்தாலும் தந்தை வழி சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாது. எதையுமே யார்கிட்டயாவது பழகணும்னாவே, ஏதாவது அப்ரோச் பண்ணோம்னாவே ஒரு லாப நோக்கம் இல்லாம அதை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு மூட்டு வலி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். அதுக்கு சிகிச்சையை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுல தடை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரங்களை கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். இவங்க மார்க்கெட்டிங் துறையில சாதிப்பாங்க. இவங்களுக்கு தாய்மாமாங்கிற உறவு சரி இருக்காது. பாதம் 1 எதுலையுமே முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அதிகார தோரணம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நடிப்பு திறமையும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பாதம் 2 ஆடம்பரமா இருக்கணும், புகழ் விரும்பியா இருப்பாங்க, ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. பாதம் 3 சிறந்த அறிவாளியா இருப்பாங்க. கவிதை இலக்கியத்தின் மீது அதீத ஆர்வங்கள் இருக்கும். பாதம் 4 பேராசையால அதிகமா இழப்பீடு சந்திக்கிறவங்க. பூரட்டாதி நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கிறதுனால இவங்களுடைய அப்பா சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். இவங்க ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கிறாங்கன்னா, அப்பா இருந்துமே திருமணத்தை கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். நீங்க வேணா சொல்லி பாருங்க. அப்பாவுக்கும் பயலக்கியமே ஆகல, கல்யாணத்துக்கு நான் போல அப்படின்னு நம்ம தந்தையார் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கனவு, அதாவது மகன் தந்தைக்குள்ள ஏதாவது ஒரு விரோதம் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அப்பா சொல்றத மகன் கேட்கவே மாட்டாரு. இல்லப்பா நம்மளுக்கு சொத்து ப்ராப்பரா பிரிச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. இவங்களுக்கு அதிகமா பெண் குழந்தைகள் மீது அதீத பாசம் இருக்கும். இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா நல்லது, முதல் குழந்தையாக. ஆண் குழந்தை பிறந்தா தம்பதிக்குள் ஏதாவது பிரிவினை வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. இவங்க டிரைவிங் தொழில இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டிரைவிங் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. டிரைவிங் ஸ்கூல் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த பிரெயின் கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. ஸோ புரட்டாதி இரவு நேரத்துல டிரைவிங் பண்றத குறைச்சிக்கணும். போதிய தூக்கம், குட்டி தூக்கம் போட்டுக்கிறது இவங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாப்பிட்டாலும் குட்டி தூக்கம் போடுறது இந்த புரட்டாதி நட்சத்திரம். இவங்களுக்கான கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருவானைஸ்வரர் திருக்கோயில் ரங்கநாதபுரம் திருவையாறுல இருக்குது. பூரட்டாதி நட்சத்திர நாள்ல ஏதோ ஒரு குபேரன் கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். தஞ்சாவூர்ல அச்சயபுரீஸ்வரர் இருக்காரு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தா கண்டிப்பாக எல்லா செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தஞ்சாவூர்ல தஞ்சபுரீஸ்வரர், நாகப்பட்டினத்துக்கிட்ட அச்சயபுரீஸ்வரர், இந்த மாதிரி குபேரன் லிங்கம்லாம் அங்க இருக்கு. குபேரன் வழிபட்ட ஸ்தலம். இங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில எல்லா சுபிச்சமும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு